அனைவரையும் இந்த அறிவு விளையாட்டிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். என்னடா இவன் அறிவு விளையாட்டு அப்படின்னு சொல்றானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், நம்மளோட அறிவு தான் நம்ம கூட விளையாண்டுருக்கு. நம்ம மூளை இருக்கு, சரிங்களா? நம்ம மூளை ஒரு விஷயத்தை இங்கே பிரதிபலிக்குது, வெளியில் அவுட்டர் ரியாலிட்டி அப்படின்னு பிரதிபலிக்குது. அப்போது இது நம்மளுடைய அறிவு தானே. இங்கே சுற்றி இந்த உலகமாக இயங்கிட்டு இருக்கக்கூடியதும் இந்த பிரபஞ்சமாக இயங்கிட்டு இருக்கக்கூடியதும் நம்முடைய அறிவு தானே. நம்மளோட அறிவு தான் வெளியில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதையே நான் அறிவுன்னு அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்மளை நம்ப வைக்குது பாருங்க. இது எல்லாமே உனக்கு வெளியில தான் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த டிவைஸ் உனக்கு வெளியில தான் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் உனக்கு வெளியில தான் இருக்குது. இதில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய பையன் உனக்கு வெளியில தான் இருக்கிறான். நீ தூரமாக பார்த்த அப்படின்னா அங்கே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் வெளியில தான் இருக்குது. அப்போது இந்த அறிவு எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்மளை நம்ப வைக்குது பாருங்கள். எல்லாமே நமக்கு வெளியில தான் இருக்குது, வெளியில தான் இருக்குது, வெளியில தான் இருக்குது அப்படின்னு. அப்போது இது அறிவு விளையாட்டு தானே. இந்த அறிவு விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது இந்த அறிவு விளையாட்டில் அந்த அறிவு ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம திரும்பவும் மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுறோம். ஆனால் அந்த அறிவையே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வருது. என்னென்ன வருது? ஞானம் வருது, அஷ்டமா சித்திகள் வருது, மறுபிறவி இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து தான் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு செட்டாக பார்க்குறோம். அப்போது ஞானம் அடைபவர்களால் அஷ்டமா சித்திகளை அடைய முடியும். அதே அறிவு தான் இன்னொரு விளையாட்டையும் பண்ணுது. என்ன விளையாட்டு? இந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அஷ்டமா சித்திகள் அப்படின்னு ஒன்று கிடையாது, சயின்டிஃபிக்காக இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்மளோட அறிவு தான் நம்மக்கிட்ட விளையாண்டுருக்கு. அப்போ தானே நம்மளை இதை நம்ப வச்சு இந்த இடத்துல நம்மளை இருக்க வைக்க முடியும். எவ்வளோ நாளைக்கு இருக்க வைக்க முடியும்? ஒரு 100 வருஷத்துக்கு அது இருக்க வைக்கணும்னு பிளான் பண்ணிடுச்சு. எது? நம்முடைய அறிவு தான். அப்போ அது என்ன பண்ணும்? இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி உள்ளது. அந்த பிரிவினையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வேற்று கிரகவாசிகளாக இருந்தாலும் சரி, அதர் டைமென்ஷன் பீயிங்காக இருந்தாலும் சரி, அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான டெக்னாலஜி, என்ன மாதிரியான சண்டைகள் வெளியில் நடந்தாலும் சரி, நம்ம அதை பார்த்த உடனே நம்முடைய அறிவு என்ன சொல்லிடும்? இது எல்லாமே எனக்கு வெளியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விடுவோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோமா? இப்போது நம்மளுடைய சுய அறிவை நாம் இழந்து விடுகின்றோம். ஆனால் அதே அறிவு தான் நம்மளை கைட் பண்ணுது. எப்படி கைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம இவ்வளோ நாளாக வெளியில் உணர்ந்திருப்போம். இதில் 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்க முடியும், சரிங்களா? முதல் வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இதெல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள்னு சொல்கிறது, ஞானம் அடைகிறதுலாம் சொல்கிறது, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக எவிடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். 2வது குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2வது குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் சில புக்ஸ்லலாம் படிச்சிருக்கேன், அப்போது இதை நான் நம்புகிறேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, பட் ஆனால் இதை நான் நம்புகிறேன், இதில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடிய 2வது குரூப். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 3வது குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3வது குரூப் யார் அப்படின்னா இந்த முதல் குரூப் தான். எந்த முதல் குரூப்? எனக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, இது சயின்டிஃபிக்காக எவிடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த குரூப் தான் ஏதோ ஒரு வகையில் ஆக்சிடென்டலாக இதை உணர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் தனக்குள்ளே உணர்ந்து பார்த்து அதை உணர்ந்துட்டாங்க. அதை உணர்ந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இது மேலே நம்பிக்கையே வந்திருக்கும். அப்போது இதை உணர்ந்தவர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. இதை உணர்ந்தவர்கள் அனைவருமே இதன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் தான். அப்போ நம்பிக்கையோடு இருந்த எனக்கு தானே உணர்வு வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். உணர்வு வந்திருக்கும். அது நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ட்ராக்கை செட் பண்ணி பயன்படுத்தி நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் உங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் வந்திருக்கும். அந்த உணர்வோடைய கைடன்ஸில் தான் இப்போ நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருக்கவங்களாம் யார்? இந்த 2nd and 3rd குரூப் தான். இந்த பையன் உணர்ந்தது நான் உணர்ந்தது தான். இந்த பையன் பேசுறது எனக்கு ஏதோ அறிவியல் பூர்வமாக ஏதோ சென்சிபிளாக படுது. இந்த பையனுக்கும் இது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த பையன் இதை உணர்ந்ததுனால இதில் நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தேடி பார்த்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணி தான் எல்லாருமே இதில் இணையறீங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இதில் இணையறீங்க. அப்படி சேர்ந்த கூட்டம் தான் இந்த 6000 பேர். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 வகையான மனிதர்களுமே அறிவு சம்மந்தப்பட்டவங்க தானே. அப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்துட்டு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்மளோட அறிவு தான் நம்மக்கிட்ட விளையாண்டுருக்கு. ஆனால் அது விளையாட்டு தான் விளையாடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்காம அந்த விளையாட்டுக்குள்ளே ரொம்ப ஊடுருவி டீப்பாக இது உண்மை தான் சொல்லுதுன்னு நம்ம நம்பிட்டு நம்ம உள்ளே போகும்போது தான் இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகிறது.
இந்த விளையாட்டு எப்போ சுவாரஸ்யமாகுதுன்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மள எந்த அளவுக்கு நம்ப வைக்குதோ, எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இது உண்மை, இது உண்மைன்னு நம்மள நம்ப வைக்குதோ, அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு சுவாரஸ்யமாகின்றது. அப்படி சுவாரஸ்யமா இருக்கும்போது தான் எரியிற நெருப்புல எண்ணெய அள்ளி ஊத்துற மாரி, நான் வந்து உங்ககிட்ட இந்த மாரியான விஷயங்கள குடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். என்னன்னா, இந்த பையன் இப்ப பேசிட்டு இருக்கானே, இந்த யூடியூப் வீடியோல, அது நான் தான். நான் தான் இவனா மேனிஃபெஸ்ட் ஆகி, இப்போ எனக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் என்னுடைய அறிவு தான். என்னுடைய அறிவு இன்னொரு வடிவம் எடுத்து வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பையன் எங்க இருக்கான்? எனக்குள்ள தான் இருக்கான். இந்த பையன் வெளியில இல்ல. அப்ப நான் தான் அந்த அறிவு. அப்ப இந்த பையன் மட்டும் தான் நானான்னு கேட்டா, இல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே நான் தான். அப்போ இந்த பையன் என்ன எக்ஸ்பிளைன் பண்றான்? இது எல்லாமே மூளையினுடைய பிரதிபலிப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே நீங்க என்ன பண்ணணும்? போய் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். சில பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மூளை எப்படி செயல்படுது? இந்த மூளை எப்படி ஃபங்ஷன் ஆகுது? ட்ரீம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது? ட்ரீம் அப்படிங்கிறது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? ட்ரீமுக்கும் மூளைக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு நீங்களும் உங்களுடைய ஆய்வுகளை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஏன்னா, உங்களுடைய குருநாதர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் உங்களுடைய குருநாதர். உங்களுக்குள்ள தான் அந்த குருநாதர் இருக்காரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. என்னுடைய குருநாதர் இவங்க, இவங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சித்தருங்கிறவரு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் உங்களுடைய குருநாதர். வெளியில வந்து லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில காசு வாங்குறவங்கலாம் குருநாதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நல்லா பிசினஸ் பார்த்துட்டு போய் செட்டில் ஆயிருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஞானத்த சரியா புரிஞ்சுக்காம ட்ரை பண்ணிட்டே இருக்க போறது நம்ம தான். அதனால நம்ம அறிவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுப்போம். நம்மளோட அறிவு நம்மள எப்படி கைட் பண்ணுது? நம்மளோட அறிவு நம்மள எப்படி விளையாட வைக்குது? அப்படிங்கிறத விளையாட்டு பூர்வமா பாருங்க. சீரியஸா பார்க்காதீங்க. இது ஒரு விளையாட்டா பாருங்க. இந்த விளையாட்டுல தான் நம்ம இருக்கோம். திடீர்னு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்த உடனே நம்மளுடைய மனம் என்ன ஆகுது? விளையாட்டு பூர்வமா பிரியுது. அங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுடா. அடடா! இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுடா. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுறது? அறிவு இப்ப நம்மள பிரிச்சிருச்சு. இப்போ இந்த அறிவ நம்ம ஒண்ணு சேர்த்தணும். எதுக்காக ப்ரோ ஒண்ணு சேர்த்தணும்னு சொல்றீங்க? இதெல்லாம் எதுக்காக இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு 2 வகையான கனவு வருது. அதுல முதல் வகையான கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நமக்கு வரக்கூடிய கனவுகள் தான். அந்த கனவுகள்ல நம்ப அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு வருவோம். ஏன் அந்த கேரக்டரா வாழ்ந்துட்டு வரோம்? ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. இந்த ஒட்டுமொத்த கனவுமே எனக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம, அந்த கனவுல வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே வேற வேற ஆளுங்கன்னு நெனச்சுக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த கனவுல வரக்கூடிய கேரக்டர்லாம் வேற வேற பெர்சன் நெனச்சுக்கிட்டு, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணா, அதுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ உருவாக்கிட்டு, அந்த ஃபீலிங்ஸ்ல நம்ம ட்ரிகர் ஆயிட்டு, அந்த எமோஷன்லயே இருக்கிறதுனால தான், அந்த கனவு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் போல் நடந்து, அந்த கனவுல நம்ப வாழ்ந்துட்டு வரோம். அப்போ அந்த கனவு, அந்த ஒட்டுமொத்த கனவையே நம்ம லூசி ட்ரீமால கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். ஆனா ஏன் மாத்த முடியறதில்ல? ஏன்னா அந்த கனவ நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஏன் நம்ப ஆரம்பிக்கிறோம்? அங்க இருக்கக்கூடிய கேரக்டர் வேற. அந்த சைட்ல தெரியக்கூடிய கேரக்டர் வேற. அப்படின்னு நம்ம பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிருது? அந்த கனவுங்கிறது ஸ்ட்ராங் ஆயிருது. கான்கிரீட் மாரி ஸ்ட்ராங் ஆயிருது. அப்படி ஸ்ட்ராங் ஆறதுனால தான் அந்த கனவ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துகிட்டு இருக்கோம். நான் லூசி ட்ரீம் பண்றவங்கள சொல்லல. லூசி ட்ரீம் பண்ணாம இப்ப நம்ம வெறும் கனவுகளா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அவங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த கனவு வரும். எனக்கும் அந்த மாரியான கனவுகள் வந்து மந்த்லி ஒரு 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் வந்துரும். அதுக்கு மீறி தான் நான் வந்து இந்த லூசி ட்ரீம் அப்படிங்கிறது பண்றேன். எனக்கு மட்டும் வராது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அப்படின்லாம் சொல்ல வரல. எல்லாத்துக்குமே இந்த கனவுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப அந்த கனவ நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த கனவ நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும்போது, எப்படி அந்த கனவு வந்து அதுக்குள்ள வந்து இதெல்லாம் நெஜம் தான். இங்க இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மதான். வேற வேற கேரக்டர் தான். நீ கிடையாதுன்னு நம்ப வச்சு இருக்க வைக்குதோ, அதே அறிவு தான் இங்கேயும் நம்மள வந்து நம்ப வச்சு இருக்க வைக்குது. அப்ப டெய்லியும் நான் கண் முழிச்சு, கண் முழிச்சு, கண் முழிச்சு, கண் முழிச்சு ரிப்பீட்டடா புரோகிராம் பண்ண நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா நம்மகிட்ட விளையாண்டுருக்கு அப்படின்னு தெரியுதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டிவைஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த டிவைஸ்ல வந்து நீங்க வந்து கனவுல வந்து 100 வருஷத்துக்கு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல் 10 நாளைக்கு அது கனவுங்கிற அனுபவத்துல இருந்துகிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த 11வது நாள் போக போக அங்க தானே நம்ம கண் முழிச்சு எந்திரிச்சாகணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அறிவு என்ன பண்ணிரும்? இது எல்லாம் வேறன்னு நம்மள நம்ப வச்சு, கடைசி வரைக்கும் அத லூசி ட்ரீமே இல்லாத அளவுக்கு பண்ணிரும். புரியுதுங்களா? அப்ப நான் வெளியில இருந்துட்டு உங்களுக்கு சிக்னல் குடுக்குறேன். என்ன சிக்னல் குடுக்குறேன் அப்டின்னா, "நீ கனவுக்குள்ள தான் இருக்க. அத மறந்துறாத" அப்படிங்கிற சிக்னல் குடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு புரியவே வரும். ஆமால்ல, ஒரு டிவைஸ் ஒண்ணு நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த டிவைஸ் மூலியமா தான் இத எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்ப தெரிய வருது? ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு. ஏன்னா 20 வருஷம் உங்களுடைய கனவுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க அப்டின்னாவே, எந்த அளவுக்கு அத டீப்பா நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. இந்த கனவு உண்மதான். வெளியில வந்து பிசிக்கலாவே இப்படிலாம் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுருவோம்.
அதே வேலை தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. சேம் எக்ஸாக்ட் அப்படியே ப்ராசஸ், அதே ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அந்த கனவோடைய டியூரேஷன் 5 நிமிஷம் அப்படிங்கிறதுனால நம்மளோட அறிவு வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை மாற்றி அமைக்குது. அப்போது அதே அறிவை இங்கே கொண்டு வாங்க. நம்மளோட அந்த குருநாதர், நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய குருநாதர். அந்த குருநாதரை இங்கே கொண்டு வாங்க. அந்த குருநாதரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அறிவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம தான், நம்மளுடைய பிரதிபலிப்புகள் தான். நம்மளுடைய மூளையில் ப்ரொஜெக்ட் ஆகுது. ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது யாரு? நான் தான். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேலக்சியும் நான் தான். எல்லாமே நம்ம தான். அறிவை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அங்கே தானே விளையாட்டு ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லுதில்ல. அங்கே தானே விளையாட்டு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீங்களும் விளையாட ஆரம்பிங்க. என்ன விளையாட்டு அப்படின்னா அறிவியல் பூர்வமான விளையாட்டு ஆரம்பிங்க. சும்மா நான் நம்புறேன் அப்படிங்கிற விளையாட்டு வேண்டாம். அறிவியல் பூர்வமாக மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மூளைக்குள்ளே எப்படி இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. சப்கான்ஷியஸாக இதை நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிங்க. இது சப்கான்ஷியஸாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு மெடிடேஷனில் உணர்வுபூர்வமான ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்மளோட அறிவை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு குட்டி கனவோட இந்த சப்ஜெக்டை நான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். போட் ஹவுஸ்க்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த கேரளாவெலாம் போட் ஹவுஸ் போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய போட்ஸ் வந்து சைடில் நின்றுட்டு இருக்கு. நான் ஒரு போட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து மலையோட உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஒரு டேமோட மேலே நின்றுட்டு பார்த்துட்டா ஒருவேளை தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரியான உணர்வு அந்த போட்டில் உட்காந்துருக்கும் போது வருது. என்ன உணர்வு வருதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், நான் சொல்லவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த போட் வந்து திடீர்னு அடியில் வந்து ஏதோ ஒன்று அசைக்குது. பயங்கரமாக இடிக்குது, மோதுது. கடலுக்கு அடியில், அதாவது இது எல்லாமே ஓரமாக தான் நின்றுட்டு இருக்கு. எல்லா போட்டும் வந்து அந்த இருக்கிற இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. எங்கே அந்த கரைக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கு. அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது அந்த போட்டை ஏதோ ஒன்று போட்டு இப்படி பயங்கரமாக ஆட்டுது, ஷேக் பண்ணுது. உள்ளே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுலேருந்து இந்த போட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு நான் வெளியில் குதிச்சிட்றேன். குதிச்சக்கப்புறமா நான் பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து அந்த போட்டோடைய உரிமையாளர் அந்த போட்டுக்கு வெளியே நின்றுட்டு, அதாவது அந்த தண்ணிக்குள்ளாரையே நின்றுட்டு மக்களை வந்து வெளியில் வந்து இறக்கி விட்டுட்டு இருக்காரு. இப்போ தான் என்னுடைய அறிவு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, போட்டுக்கு அடியில் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த போட்டை அஃபெக்ட் பண்ணுது. போட்டுக்கு அடியில் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த போட்டை தள்ளுது. ஆனால் இவர் மட்டும் ஏன் ஒன்றும் பண்ணல? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது அந்த போட்டை தள்ளின விஷயம் என்னுடைய விருப்பம். அந்த போட்டை தள்ளந்து ஒரு ஷார்க்கோ ஒரு வேலோ கிடையாது. ஒரு சுறா மீனோ ஒரு திமிங்கலமோ கிடையாது. அந்த போட்டை ஆட்டுனது யாரு? நான் தான். அப்போ நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த கனவு வந்து நம்மளை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கனவு ரியாலிட்டியாக இருக்கணும், அந்த அளவுக்கு அது உணர்வுபூர்வமாக நம்மளை பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நாடகம் தான் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா? எல்லா விஷயங்களும். நான் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்ல கிடையாது. எல்லா விஷயங்களும். இப்படி நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, நம்மளை மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம தான் அது எல்லாத்துக்கும் ராஜா. எப்போ இந்த நிஜ உலகம் லூசிடாக மாறுதோ, அப்போ நீங்களும் ஒரு வள்ளலாராகவோ அல்லது மகாவதார் பாபாஜியாவோ மாறுறீங்க. அப்போது இந்த அறிவை தான் நம்ம டெவலப் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த அறிவு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை கொடுக்குதுன்னா அதை பாராட்டுங்க. எனக்கு இது மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பாராட்டுங்க. அப்போ அது என்ன கேட்குது, அது என்ன கேட்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு இன்னும் தெளிவாக சொல்லு. எனக்கு நம்பிக்கை மட்டும் பத்தாது, இன்னும் தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுக்குள்ளே என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்தனா தான் இதை பர்ஃபெக்டாக பியூரஸ்ட்டாக என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அது சொல்லுது. அதை நம்பலை அப்படிங்கிறதுக்காக இதை விட்டுட்டும் போகாதீங்க. நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாகவும் இருக்க வேண்டாம். என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை பியூராக எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதை நம்ம பிரித்து பார்த்து இதுக்குள்ளே போய் இந்த சித்திகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இது வெளியில் நடக்கக்கூடிய போராட்டம் கிடையாது. இது அறிவுடைய விளையாட்டு. யாருடைய அறிவுடைய விளையாட்டு? நம்முடைய அறிவின் விளையாட்டு என்பதை புரிந்து நான் தான் இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கேன். ஸோ இதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ட்ரோலை நம்ம எடுக்கும்போது இந்த உலகமே லூசிடாக மாறிடும் அப்படிங்கிற அறிவை நம்ம கொண்டு வருவோம். சரி, இன்னும் ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். பாய்.